அன்பார்ந்த நேயர்களே, ஆஞ்சநேய பகவானின் பரிபூர்ண அருளை பெற உங்களுக்காக இங்கே சில ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் தமிழ் வரிகளுடன் இசை வடிவமாக கொடுத்துள்ளோம். இந்த ஸ்லோகங்களை நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லும் பொழுதும் சனிக்கிழமைகளில் வீட்டிலேயே நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டு பூஜையின் போது வழிபடலாம். ஆஞ்சநேயர் ஜெயந்தி நன்னாள் அன்று இந்த ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் தவறாது பூஜையின் பொழுது பாராயணம் செய்ய வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க, எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற, வீரமாயிருக்க உங்களுக்காக இந்த ஸ்லோகத்தை கொடுத்துள்ளோம். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இதை பாராயணம் செய்து கொண்டே இருக்கலாம். குறிப்பாக தேர்வு எழுதும் மாணவர்கள் இந்த ஸ்லோகத்தை நாள்தோறும் படித்து வந்தால் அவர்களுடைய கல்வியும் ஞானமும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வம் அரோகதா ஆஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். இதோ அந்த அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேய பகவானின் அருளை எளிமையாக பெற தமிழிலேயே 4 வரிகளில் ஒரு அருமையான ஸ்லோகத்தை உங்களுக்காக கொடுத்துள்ளோம். இதை நீங்கள் பூஜையின் பொழுதும் சொல்லலாம். ஆஞ்சநேயர் சன்னதியில் நின்றும் இந்த 4 வரி ஸ்லோகங்களை சொல்லலாம். அஞ்சனை பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் செல்வன் செஞ்சுடற்குலத்துதித்த சிலை அணீராமன் தூதன் வஞ்சகர்த்தமை அடக்கி வஞ்சகர்த்தமை அடக்கி வணங்கிடும் அன்பர்க்கு என்றும் அஞ்சல் என்று அருளும் வீரன் என்றும் அஞ்சேல் என்று அருளும் வீரன் அனுமனை போற்றுவோமே. அனுமனை போற்றுவோமே. அனுமனை போற்றுவோமே. இந்த ஹனும ஜெயந்தியை வீட்டில் இருந்தவாறே எளிமையான முறையில் எப்படி கொண்டாடுவது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். வீட்டில் உங்களிடம் ஆஞ்சநேயர் படம் அல்லது ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் படம் இருந்தால் அதனை எடுத்து நன்றாக துடைத்து சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமமிட்டு பூஜை அறையில் எடுத்து வையுங்கள். அதற்கு சில மலர் மாலைகளை அணிவித்து அலங்காரம் செய்யுங்கள். பூஜையில் ஆஞ்சநேயர் படம் வைப்பது சிறந்தது. அப்படி ஆஞ்சநேயர் படம் இல்லாத அன்பர்கள் ஸ்ரீ சீதா ராமலக்ஷ்மண ஆஞ்சநேயருடன் இருக்கும் பட்டாபிஷேக படத்தை வைத்து இந்த ஹனுமத் ஜெயந்தியை கொண்டாடலாம். பூஜையின் பொழுது ஆஞ்சநேய பகவானுக்கு 108 வடைமாலை சாத்தி வழிபடுவது ரொம்பவும் விசேஷமானது. அப்படி செய்ய முடியாத அன்பர்கள் வெற்றிலை மாலை சாற்றியும் வழிபடலாம். ஆஞ்சநேயருக்கென்றே இருக்கும் பிரத்யேகமான ஆஞ்சநேய மிளகு வடையையும் அன்று செய்து ஹனும ஜெயந்தியை கொண்டாடலாம். வீட்டில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை கொண்டாட முடியாத அன்பர்கள்
அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று துளசி மாலையுடன் வடமாலையையும் சேர்த்து ஆஞ்சநேய பகவானுக்கு சமர்ப்பித்து வழிபடலாம். காரிய சித்தி புருஷரான அந்த ஆஞ்சநேய பகவான் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் வெற்றியும் நிச்சயம் தருவார். அந்த ஆஞ்சநேய பகவானை வழிபட்டால் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 பேறுகளும் நமக்கு மிகவும் சுலபமாக கிட்டும். மேலும் இது போன்ற பல சுவையான தகவல்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் ஆன் செய்து கொள்ளுங்கள்.